புனித பேதுரு பெசிலிக்கா. இதன் கட்டிட வடிவமைப்பாளர் மைக்கேல் ஆஞ்சலர். ஷேக் ஜாயிர் மாஸ்க். இதன் கட்டிட வடிவமைப்பாளர் யூசப் அப்துல்கி. வெள்ளை கோவில். இதன் கட்டிட அமைப்பாளர் சார்லிம் சாய் கொசபிபெட். லசகிராதா ஃபேமிலியா என்ற ஸ்பெயினில் உள்ள கட்டிடம் ஆண்டனி கவுடியால் கட்டப்பட்டது. இப்படி அநேக உலகமெங்கும் 37 மில்லியன் ஆலயங்கள் உள்ளன. ஆனால் ஒன்றே ஒன்று வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்ட ஆலயம் இந்த அண்ட சராசரத்தில் ஒன்றே ஒன்றுதான் உள்ளது. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபங்களுக்கு என் கண்கள் திறக்கப்பட்டவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. சாலமோன் மண்டபம் இந்த உலகத்தின் ஒரே ஆலயமாய் தேவன் வடிவமைத்திருக்கிறார். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களை. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி பார்க்கிற உங்கள் எல்லோரையும் நான் கிறிஸ்துவின் நாமத்தால் வாழ்த்துகிறேன். யூடியூப் வழியாய், ஃபேஸ்புக் வழியாய், ஜாய் டிவியில யார் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த நேரம் கூட நீங்க இந்த லிங்கை உங்களுக்கு தெரிந்த மக்களுக்கு ஷேர் செய்யலாம். ஏன்னா கண்டிப்பா அந்த ஒரு வார்த்தை அவங்க வாழ்க்கைக்கான ஒரு மிகப்பெரிய உறுதுணையா இருக்க முடியும். ஏன், யார் ஒருத்தர் வாழ்க்கையினுடைய கடைசி விளிம்பில் இருப்பதாய் தன்னை பார்க்கிறாரோ நிச்சயமாய் அவர் ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முடியும். தவறான எண்ணங்களை அவர் வாழ்க்கைக்கும் வழி உண்டு என்ற விசுவாசத்தை அவர் பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் நீங்கள் சற்று முன்பு இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே பார்த்ததை போல ஏன் நாம் சாலமோன் மண்டபத்தை நோக்கி பிரயாணிக்கிறோம் என்பதனுடைய நோக்கம் இதுதான். மக்கள் செய்யப்படுகிற ஜபங்களுக்கு, இங்கே செய்யப்படுகிற ஜபங்களுக்கு எப்போதும் என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும். கர்த்தர் தாமே அதை குறித்து விசேஷமாய் சொன்னார். எனவேதான் நாம் சாலமோன் மண்டபத்தை நோக்கி விசுவாச பிரயாணத்தை மேற்கொள்கிறோம். அதனுடைய சாட்சி தான் நீங்கள் இப்போது கேட்க போவீர்கள். இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியிலே யார் ஒருத்தர் தன் விசுவாசத்தை தேவன் வார்த்தையின்படி செயல்படுத்தினார், அவர் வாழ்க்கையிலே நடந்த இந்த அதி அற்புதமான மாற்றம் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அவர் குடும்பத்திலும் சரி. சாட்சி கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருக்கலாம். என் பேர் கற்பகம். நான் அண்ணாநகர் ஈஸ்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். யூனிவர்சல் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை ஒரு அழிக்கப்பட்ட நிலையில இருந்தது. எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது, தற்கொலை எண்ணம் இருந்தது. என்னோட குடும்ப வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. குடும்பத்துல இருக்கவங்க பெரியவங்க மத்தியில கலகம் பண்ற விஷயம், இதெல்லாம் எனக்குள்ள ஒரு வெறுமை இருந்தது. அது இல்லாம என் பிள்ளைங்களும் வளர வளர அவங்களுக்குள்ளேயும் எனக்குள்ள இருந்த அந்த தாழ்வு மனப்பானம் அவங்களுக்குள்ளேயும் இருந்தது. இதே மாதிரி காலங்கள் கடந்துட்டு இருந்தது, வருடங்கள். ஆனாலும் எனக்குள்ள இருந்த வெறுமை வெறுமை இருந்துட்டே இருந்தது. இதனால என்ன பண்ணேன்னா, என் மகள் வளர்ந்து வரும்போது அவளுக்கு எனக்கு இருந்த அந்த பாதிப்பு வந்த போது, தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் வந்த போதுதான் எனக்கு அந்த பாதிப்பு பெருசானது. அவளால சரியா படிக்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அவ தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. என்னோட பாதிப்பு மிக அதிகமா இருந்தது. அந்த நேரத்துல எங்க அக்கா இந்த யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஒரு அழிக்கப்பட்ட நிலையில, ஒரு பரிதவிப்பான நிலையில தான் நான் இந்த ஆலயத்துக்கு வந்திருந்தேன் என் மகளை கூட்டுட்டு. நான் வந்த முதல் நாளே என் மகள் விடுதலையானதை நான் உணர்ந்தேன். அங்க கொடுத்த கவுன்சிலிங் மூலமா என் மகள் விடுதலையானதை நான் உணர்ந்தேன். அதன் பிற்பாடு தொடர்ந்து வர ஆரம்பிச்சோம். என் மகளோட வாழ்க்கையில மாற்றம் பார்க்க ஆரம்பிச்சேன். என்னோட வாழ்க்கையிலும் சில மாற்றங்களை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சேன். தாழ்வு மனப்பான்மை எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சது. நான் இங்க தொடர்ந்து வர வர எனக்கு சொல்லி கொடுக்குற எல்லாவற்றையும் நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். முக்கியமா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நானும் பெறணும்னு ரொம்ப வாஞ்சியா இருந்தேன். அதுக்காக என்ன பண்ணணும்னா, இப்ப சொல்லி கொடுத்தாங்க, வெறுப்புணர்ச்சி இருந்தா எடுத்து போடணும், யார் மேலேயும் மனசு இருதயத்துல எந்த பாரமும் இல்லாம எல்லாவற்றையும் எடுத்து போடணும், யாரையும் பகை உணர்ச்சி வச்சுக்க கூடாது. முன்னாடி பட்ட காயத்தினால கூட என்னால அந்த அபிஷேகத்தை பெற முடியல. நான் நிறைய வாஞ்சியா தேடின அவரோட அபிஷேகத்தை. நிறைய விஷயங்கள்ல நான் அவரை தேடும் போதெல்லாம் எனக்கு பிரச்சனை வந்துட்டே இருந்தது. ஆனாலும் நான் வாஞ்சியா கத்து கொடுத்தது பிரகாரம் நான் அவரோட ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு நிகழ்ச்சியில அதன் மூலமா எனக்குள்ள அந்த வெறுமை என்னை விட்டு எடுத்து போட்டது. அதுக்கப்புறம் எனக்கு
ஒரு பிப்ரவரி மாசம் அந்த நாள் மாதம் 15ஆம் நாள் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த நாள் எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமான நாளா இருந்தது. அதுக்கப்புறமா என்னையே நான் சோதிச்சு பார்த்தேன். முன்னாடி இருந்த அந்த பெண்மணியா நான் இல்ல. எனக்குள்ள இருந்த அந்த கோபம் எல்லாமே எடுத்து போடப்பட்டது. நான் ஒரு தோல்வியான பெண்ணா பார்த்திருக்கேன். என்னால எதுவும் செய்ய முடியாது, எப்பொழுதும் நான் யாரையாவது சார்ந்துதான் வாழணும் அப்படின்ற ஒரு பெண்ணா நான் பார்த்திருந்தேன். இப்போ அந்த என்னோட பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு அப்புறமா நான் ஒரு வெற்றிக்குரிய பெண்ணா இருந்தேன். என்னால முடியாதது எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருந்தேன். என் குடும்பத்துக்கே நான் ஒரு தூணா இருந்தேன். என் பிள்ளைங்களுக்கு வழிகாட்டியா, நிச்சயமா எல்லா விஷயத்திலயும் என் கணவருக்கு நான் ரொம்ப பக்கபலமா இருந்தேன். எனக்குள்ள எந்த விஷயத்தையுமே நான் எதையுமே பற்றி பயப்படல. முன்னாடி எனக்கு கடன் பிரச்சனை இருந்தது, வீடு கட்டினதுனால கடன் பிரச்சனை இருந்தது. இதை எப்படி ஜெயிக்க போறேன், இதுக்கும் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துதல் கொடுத்திருந்தாரு. நான் எல்லா கடனையும் நானே படிப்படியா அடைக்கிறதுக்கு தேவன் எனக்கு வழிநடத்த கொடுத்திருந்தாரு. நான் அந்த விஷயத்திலயும் வெற்றிக்குரிய பெண்ணா இருந்தேன். என்னோட இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில என்னோட விண்ணப்பம் என்னவா இருந்ததுன்னா, என் குடும்பம் முழுவதுமே தேவனோட பீடத்து மேல இருக்கணும் அப்படின்னு என்னோட விண்ணப்பமா இருந்தது. அதுக்காக நான் என் முன்னோக்கி போயிட்டு இருந்தேன். என்னோட முழு தியாகத்தையும் நான் பீடத்து மேல செஞ்சேன். தேவன் என்கிட்ட என்னெல்லாம் செய்ய சொன்னாரோ நான் எல்லாம் செஞ்சேன். முதல்ல என்ன நான் சரிப்படுத்திக்கிட்டேன். பீடத்துக்கு முன்பாக வர்றதுக்கு முன்னாடி எனக்குள்ள இருந்த எல்லாவற்றையும் நான் எடுத்து போட்டேன். அதுக்கப்புறமா நான் என்னோட தியாகத்தை நான் நிறைவேற்றினேன். இன்னைக்கு என் குடும்பம் முழுதும் ஆசீர்வாதமா இருக்கு. நான் கேட்ட மாதிரியே தேவன் என்னோட 2 பெண்களையும் தேவனோட பீடத்து மேல ஆசீர்வாதமா கொடுத்திருக்கேன். அதே போல என் கணவரையும் நான் ஆசீர்வாதமா வச்சிருக்கேன். என் கணவருக்கு கூட ரெண்டு சூழ்நிலையில அவருக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த நேரம் தேவன் என்ன பலப்படுத்தினாரு. என்னோட கணவரை நான் போராடி ஜெயித்து கொண்டு வரும்படியாக, அது யாரோட பலமும் இல்லை, என்னோட தேவன் இருந்தாரு. உடல் ரீதியாவும் சரி, பண ரீதியாவும் சரி, தேவன் எனக்கு உதவி செய்திருந்தாரு. என் கணவரை நான் மீட்டு கொண்டு வரும்படியா மிகுந்த ஆசீர்வாதத்தோட இருக்க. என் குழந்தைங்களும் சரி, என் குடும்பமும் சரி, எல்லோருக்கும் சாட்சியா இருக்காங்க. முன்னாடி யாரெல்லாம் என்னை நான் தேவனை தேடி வரும்போது என்ன கேவலமா பார்த்தாங்களோ, என்னை ஏளனமா பார்த்தாங்களோ, அவங்க முன்னாடி இன்னைக்கு தேவன் என்ன உயர்த்தி இருக்காரு. அவங்க என்னோட வாழ்க்கையை பார்த்து என்னோட தேவன் உண்மையான தேவன், வல்லமையான தேவன்றதை பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்னோட குடும்பத்துல இருந்தே ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. என்னோட சாட்சியின் மூலமாக இன்னும் என்னை சுற்றி இருக்கவங்க மத்தியிலும் தேவன் என்னை வித்தியாசப்படுத்தி தனிமைப்படுத்தி காட்டியிருக்காரு. உலகத்துக்குரியவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை தேவன் எனக்கு கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு நான் பெருமையா சொல்லிப்பேன், நானும் ஆபிரகாமோட ஒரு மகளா இருக்கேன்றத நான் ரொம்ப பெருமையா சொல்லிப்பேன். நான் ரொம்ப சந்தோஷமான மகளா இருக்கேன். இன்னைக்கு என் குடும்பம் முழுவதும் ரொம்ப சந்தோஷமான குடும்பமா இருக்கு. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களை. இதுதான் இங்கே சென்னையில உள்ள எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலும், மேலும் மும்பையிலும், ஹைதராபாத்திலும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் விசேஷமாய் ஜூலை 14ஆம் தேதி மக்கள் பீடத்தை நோக்கி வரப்போகிறார்கள். தங்கள் விண்ணப்பத்தை அர்ப்பணி தேவன் அவர்களிடத்துல என்ன கேட்டாரோ சரியா அவர்கள் வாழ்க்கையை அர்ப்பணி, உள்ளத்தை அர்ப்பணி. ஏனென்றால் இது ஒரு பரிமாற்றம். மக்களை, நீங்கள் உங்களுடையதை தேவனிடத்துல கொடுக்கும்போது, உங்கள் உள்ளத்தை, உங்கள் எண்ணத்தை, உங்கள் வாழ்க்கையை தேவன் கையில் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் தாமே அதை பெற்றுக்கொண்டு தன்னுடைய சித்தத்தின்படி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். நீங்க ஒருவேளை கேட்கலாம், என் வாழ்க்கை யாருக்குமே பிரயோஜனப்படாத ஒரு வாழ்க்கை, எல்லோருமே புறக்கணிக்கிற ஒரு மனுஷியா நான் இருக்கிறேன், எல்லோராலும் அசட்டை செய்யப்படுகிற ஒருத்தராக யாருமே இந்த நம்பலையே, எப்படி இந்த வாழ்க்கையை நான் தேவனிடத்துல கொண்டு வருவது? நண்பர்களே, நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். தேவன் உங்களை கொண்டு வர சொல்வது உங்களிடத்துல இருக்கிற அந்த தரமான வாழ்க்கை அல்ல, நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த பரிதவிப்பான வாழ்க்கை தான். இந்த மோசமான சூழ்நிலை தான் தேவன் கொண்டு வர சொல்கிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதே போல அதை பெற்றுக் கொள்கிற அவர் உங்களுக்கு புத்தம் புது வாழ்க்கை தர விரும்புகிறார். யாரும் நம்பாத, யாராலும் முடியாத ஒரு வாழ்க்கை. நீங்க எந்த வயதை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, தேவனால் அது சாத்திய மக்கள், தேவனால் அது கூடும். அதற்கு ஆதாரமாக தான் நீங்கள் கேட்க போகிற இந்த சாட்சி.
மிக சரியாய் தேவன் உங்களை எப்படி செய்ய சொல்கிறாரோ நீங்கள் அதை செய்யும்போது உங்க வாழ்க்கை மாறவில்லை என்பதற்கு வாய்ப்பே கிடையாது. எத்தனை வருஷ காலம் நீங்கள் இப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, இந்த சாட்சி கவனிங்க. நாம் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். மிக மோசமான சூழ்நிலையில நான் நினச்சிருக்கேன். ஒரு பிரிட்ஜை நான் கடக்கும்போது, அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்க பிரிட்ஜை கடக்கும்போது, இதுலேருந்து குதிச்சிட்டா என்ன, என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நான் என் அம்மாவோடையும் என் சின்ன தம்பியோடவும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். லண்டன்லேருந்து மைன்செஸ்டருங்கிற ஒரு இடத்துக்கு வந்து வாழ்ந்தோம். நான் ஒரு கோவப்படக்கூடிய பெண்ணாக தான் வளர்ந்தேன். எனக்குள்ள பாதுகாப்பற்ற தன்மை இருந்தது. அதன் காரணமாக நான் எப்பொழுதும் என்னோட சொந்தக்காரங்களோட, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட என்னை ஒப்பிட்டு பார்ப்பேன். எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்காது. நான் வீட்டில் இருந்தால் ஏதோ மாதிரி உணர்வேன். அதனால எங்கள் அம்மாவோட நான் வீட்டில் இருக்கிறத தவிர்ப்பேன். ஆமாம், எங்களுக்குள்ளாக எந்த விதமான உறவும் கிடையாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்தாலே ஒரு எதிரி போல தான் இருப்போம். அவள் வீட்டு ஹாலில் உட்காந்துருக்கா, நான் வந்து அந்த இடத்துல உட்காடுறேன்னா அவள் அங்கேருந்து எழுந்து போயிடுவா. அவங்களோட படுக்கை அறைக்கு நான் என்னைக்காவது போயிட்டேன்னா அது ஒரு மோசமான சூழ்நிலை ஆயிடும். அவங்க என்ன அவங்களோட படுக்கை அறைக்கு போக கூட விட மாட்டாங்க. நான் கதவை திறந்தாலே என்ன வேணும், என்ன வேணும் உனக்கு. நான் இந்த மாதிரியாக தான் வீட்டுக்குள்ள இருப்பேன். அதனால தான் நான் அதிகமா வெளியே தவறான காரியங்களில் ஈடுபடுறவங்க கூடயே பழக ஆரம்பிச்சேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 12 இல்லைன்னா 13 வயதுல நான் குடிக்க ஆரம்பிச்சேன் முதல் தடவையா. அந்த நேரத்துல தான் நான் வீட்டை விட்டு போக ஆரம்பிச்சேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நிறைய சுத்த ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்னுடைய பார்ட்டி லைஃப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். நான் நிறைய பார்ட்டிகளுக்கு போவேன், வீட்டில் செய்யற பார்ட்டிகளுக்கு போவேன். ரொம்ப மோசமா குடிப்போம், குடிச்சிட்டு அதிகப்படியா நான் உளருவேன். அப்பதான் நான் முதல் தடவையா எங்க அம்மாவோட நான் ஆலயத்துக்கு வந்தேன். அவங்க எங்க போறாங்களோ அங்கெல்லாம் போகணுங்கிறதுனால அந்த வயசுல நான் வந்தேன். என்னதான் நான் ஆலயத்துக்கு வந்தாலும் நான் உண்மையாவே தீர்மானிச்சு என் வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்க விரும்பல. ஆலயத்தினுடைய காரியத்துல கவனமா இருந்தாலும் வெளியே உலகத்தாரு கூடயும் நான் ரொம்பவும் பழக்கமா இருந்தேன். அந்த தருணத்துல நான் ஒரு உறவு முறையிலயும் இருந்தேன். மேலும் வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு போகும்போது அசுத்தத்தினால வெளிப்பட்டேன். அதன் பிற்பாடு திரும்பவும் ஹவுஸ் பார்ட்டிக்கு போவேன். இந்த மாதிரியாக தான் நான் இரட்டை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன் 18 வயசு வரைக்கும். எனக்கு அந்த பிரச்சனை என்ன தொடர வரைக்கும். ஏன்னா நான் ஆலயத்துக்கு போவேன், அங்க இருக்கிறதெல்லாம் கேட்பேன். ஆனா நான் செயல்படுறது எல்லாமே தலைகீழையா இருக்கும். நான் இதை தான் தொடர்ந்து பண்ண விரும்பினேன். இதே மாதிரி தொடர்ந்து போலாம், நான் பாவம் பண்ணலாம், ஆனா சமாதானத்துல இருக்கணும். நான் அதிகப்படியா பாவம் செய்யும் போது என்னுடைய மனசாட்சி என்னை குற்றப்படுத்த ஆரம்பிச்சது. அதனால நான் ஆலயத்தை விட்டு போயிடலாம்னு நினைச்சேன். அதனால ஆலயத்தை விட்டு போகணும்னு தீர்மானிச்சேன். ஆலயத்தை விட்டு போயிட்டேன். அந்த தருணம் தான் நான் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணேன். நான் காலேஜுக்கு போகும்போது தான் எனக்கு ரொம்பவும் சுதந்திரமா இருந்தது. நான் வீட்டில இருந்தேன், நான் வெளியே போக முடியும், எனக்கு என்ன விருப்பமோ நான் எல்லாத்தையும் பண்ண முடியும். யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது. நான் உறவு முறையில இருந்த அந்த நபரோடையும் என்னுடைய உறவு சரி கிடையாது. ரொம்பவும் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டேன். அவர் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாரு, என் மேல அக்கறை இல்ல, அன்பு இல்ல. அப்போ இந்த மாதிரியான ஒரு உறவு முறை எதுக்குன்னு நான் யோசிச்சேன். இந்த உறவு முறையில ஒரு மரியாதை இல்ல, எதுவுமே இல்ல. அதனால நான் அந்த யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கும் போதே இந்த உறவு முறையில இருக்க பிரச்சனையினால எனக்கு ரொம்பவும் குழப்பம் ஏற்பட்டுச்சு. படிக்க முடியல, எதுவும் செய்ய முடியல, என்னுடைய சிந்தனை மாறுபட ஆரம்பிச்சது. அப்பதான் நான் தீர்மானிச்சேன், இந்த உறவு முறையில இருந்து நம்ம வெளியே வரணும். 2019 நான் திரும்பவும் வீட்டுக்கு செல்ல ஆரம்பிச்சேன். அதன் பிற்பாடு 2020 நான் இந்த உறவை பிரிச்சுக்கணும்னு நினைச்சு நான் முயற்சிகள்லாம் எடுத்து, அதன் பிற்பாடு எல்லாமே மோசமாச்சு. எப்ப பாரு வாக்குவாதம், சண்டை. என்னுடைய பண வாழ்க்கையின் சூழ்நிலையும் ரொம்ப மோசமா இருந்தது. அந்த தருணத்துல நான் என்னுடைய தவற உணர்ந்த இந்த எல்லா தவறுகளோடவும் நான் வாழ ஆரம்பிச்சேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் என்ன பண்றது, எல்லாத்தையும் கடந்து போய் தான் ஆகணும். என்னை யார் தான் அக்கறையா பாத்துப்பா, எனக்கு யார் தான் இருக்காங்க. இந்த சூழ்நிலை எப்ப மாறும்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் நான் ஆன்லைன் சர்வீஸ் பாத்துட்டு இருந்தேன். அப்போ அந்த கூட்டத்துல இருக்கும் போது எனக்கு தோணுச்சு, எவ்வளவு நாள் நான் இந்த ரெட்டை வாழ்க்கை வாழ போறேன். அப்ப நான் சொன்ன, தேவனே நான் ஒரு படி எடுத்து வைக்கிறேன். இந்த ஒரு படியில நான் எல்லாத்தையும் விட்டுற போறேன். உங்களை எது பிரியப்படுத்தலையோ அது எல்லாத்தையும் விட்டுடுறேன். அதன் பிற்பாடு நான் எல்லாவற்றையும் விட்டேன், தேவன் இடத்துல சொன்னேன். அதன் பிற்பாடு நான் முதல் தடவையா என் வாழ்க்கையில சமாதானத்தை உணர்ந்தேன். அன்னைக்கு ராத்திரி தான் என்னால தூங்க முடிஞ்சுது. தேவன் எனக்குள்ள என்ன இருக்குன்னு காமிச்சாரு. எனக்குள்ள வெறுப்புணர்ச்சி, ஒரு தோழியின் மீது எனக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்கிறத காமிச்சாரு. நான் மன்னிப்பு கேட்டேன், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் சொன்னேன். அதன் பிற்பாடு நான் பரிசுத்த ஆவியானவரை தேட ஆரம்பிச்சேன். தேவன் இடத்துல பொருத்தனை ஏற்படுத்தின, உடன்படிக்கை ஏற்படுத்தின, பீடத்தின் மீது சென்று என்னுடைய தியாகத்தை நான் செஞ்சேன். அந்த தருணத்துல தான் நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில தான் என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா மாறப்பட்டது. நான் எந்த வழியில இருந்து வந்தேனோ அந்த வழியில போய் திரும்பவும் நான் எதையும் தேடி பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்னோட டிகிரி மூலமா எனக்கு வந்த வேலையும் ரொம்ப அருமையான வேலையா இருந்தது. நான் தேவனுக்கு உண்மையா இருக்கிற காரணத்தினால அவர் எனக்கு உண்மை தன்மையா இருக்காரு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ரொம்பவும் அற்புதமா இருக்கு.
இனிமேலும் நான் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இல்ல, ஒரு துன்புறுத்தக்கூடிய உறவுல இல்ல. தூங்கும் போது எனக்குள்ள சமாதானம் இருக்கு. நான் எங்கெல்லாம் போறேனோ சமாதானம் என் கூட இருக்கு. தேவன் என் கூட இருக்காரு. அதை விட என்ன வேணும்? என்கிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் தான் மிக முக்கியமான ஆசீர்வாதம். இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய பெண்மணி போல இருக்காங்க. என் மகளுக்கு தாயா இருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். இன்னைக்கு அவங்க உதவியாளரா இருக்காங்க. இப்போ அவங்க எங்களுடைய சமூகத்துக்கு கூட உதவி செய்யறாங்க. அந்த இடத்துல இருக்கிற மக்கள் கேட்பாங்க, அந்த பெண் உன்னுடைய பெண்ணா, உதவியாளரா இருக்காங்களா? இது எல்லாமே தேவனால நடந்தது. தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்ல. இது எல்லாமே நடந்ததுக்கான காரணம் தேவனுடைய பெயர் மகிமைப்படுறதுக்காக. இந்த 3 வருடத்துல தேவன் என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமா மாற்றிருக்காரு. என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல் எல்லாமே மாறி இருக்கு. இப்ப என்னுடைய நோக்கம் எல்லாமே தேவனுக்கு ஊழியம் பண்றது மட்டும்தான். அவர் என்னை எங்க வைக்கணும்னு விரும்புறாரோ அது மாதிரி நான் இருக்க விரும்புறேன். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களே. இந்த சாட்சியை கேட்ட நீங்கள் கண்டிப்பாய் தெளிவடைந்திருக்க முடியும். இன்னமும் பரிசுத்த ஆவி ஒருத்தர் வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படுகிறது? காரணம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் தீமை கண்ட மக்கள் சமாதானத்துக்கு ஏதுவானவை. ஆண்டவர் உங்களை அழைப்பது உங்களை தண்டிக்கும்படியோ கண்டிக்கும்படியாத, உங்களை உருவாக்கும்படி, உங்களை செதுக்கும்படி, விருப்பத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும். விடத்து நோக்கி வருகிற ஒருவரும் வெறுமையா இறங்கி செல்வதில்லை. வனாந்தரத்திலே மோசேயை ஜனங்களை நடத்தி சென்ற அதே அக்னி இந்த காலகட்டத்துல வந்து உங்களை நடத்தி செல்ல விரும்புகிறார். நீங்கள் தனிமையான ஒருவராய் உணர்ந்தீர்களா? பீடத்தை நோக்கி வாருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்வார். இதோ நம்முடைய ஆலயங்கள் எல்லாவற்றையும் பீடம் தயாரா இருக்கிறது. யார் அதை நோக்கி வருவீர்களோ நீங்கள் பெறப்போகிற அக்னி இதுதான். இந்த வீடியோக்களை கவனிங்கள். நாம் தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிறேன் மக்கள். தேவனுடைய இந்த அக்னி வனாந்தரமான ஒரு சூழலிலே ஜனங்களுடைய சரீரத்துல எந்த வியாதி இல்லாமல், எதிரியுடைய தாக்குதல் எதுவும் இல்லாமல், பசி எதுவும் இல்லாமல், அவர்களுடைய சரீரம் தோய்ந்து போகாமல், பலவீனம் அடையாமல், ஏன் அவர்கள் ஆடை கூட பிரியவில்லை, அவர்கள் பாத ரட்சைகளை கூட பாதிப்படையவில்லை. எவ்வளவு மகிமையான ஒரு விதத்துல கர்த்தர் அவர்களை வனாந்தரத்துல கொண்டு சென்றார். உங்களால நான் சொல்வதை யூகிக்க முடிகிறது. இப்போ நீங்க வாழ்ற வாழ்க்கை நீங்க நினைக்கிறீங்களா தேவனுடைய விருப்பம் என்று? பசி பட்டினியோட வாழ்வா சாவான்ற நிலைமையில் தூக்கம் இல்லாத ஒருத்தராய், மன நிம்மதி இல்லாத ஒருத்தராய் ஒரு நாளும் நீங்க வாழ போராட வேண்டி இருக்கிறது. அதாவது உயிர் போய் உயிர் வருவதை போல். அன்பர்களை, கண்டிப்பா இது தேவன் உங்களுக்கு தர விரும்புகிற வாழ்க்கை அல்ல. ஆண்டவராக இயேசு அதான் சொன்னார், நான் ஜீவனை தர வந்தேன், பரிபூர்ணப்பட வந்தேன். ஆனால் நீங்கள் அவரிடத்துல வந்து உங்கள் சூழ்நிலையை வெளிப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் பீடம் இருக்கிறது. நம்முடைய ஆலயம் எல்லாவற்றிலேயும் பீடம் தயாரா இருக்கிறது. அங்கே யார் உண்மையான மனநிலையோடு நேர்மையான மனசோடு வருகிறார், கண்டிப்பாய் வெறுமையான ஒருவரை அவர் திரும்பி செல்வதில்லை. இந்த இளம் பெண்ணுக்கு கர்த்தர் என்ன செய்தாரோ அதுதான். அன்பர்களே, எனவேதான் நாம் தானியேலின் போவாஸ் நினைய போகிறோம். இஸ்ரவேல் நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பாய் மிக சரியாய் 11ஆம் தேதி ஜூலை இந்த உபவாசம் தொடங்குகிறது. நீங்கள் யார் எங்களோட இணைய விரும்புகிறீங்க? எப்படி நான் இந்த உபவாசத்தை இணைவது? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வந்து உங்களை நிரப்பும்படி நான் உங்களை வரவேற்கிறேன். ஒரு தெளிவை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படி இந்த வீடியோ பாருங்க. பிற்பாடு நீங்கள் இதை குறித்து விளக்கத்தை அறிய விரும்பினால் தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக நீங்கள் ஆலயத்துக்கு வரவேற்கப்படுகிறீர்கள். இன்று இரவு 12 மணிக்கு இந்த உபவாசம் ஆரம்பிக்கிறது. ஜூலை கடைசி வரை ஒரு சிறு தொகுப்பு. இதனை தொடர்ந்து பரிசுத்த ஆவி இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார், அதே அற்புதமான சாட்சியை கேட்கலாம். தானியேலின் உபவாசம் மிக அருகாமையில் இருக்கிறது. ஜூலை 11ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை சுத்திகரிப்பிற்கான 21 நாட்கள். இந்த உபவாசமானது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியோடு ஒருங்கிணைகிறது. விசேஷமாக யாரெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற விரும்புகிறார்களோ, எதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும்? தேவனோடு கூட இருக்கிற உங்களுடைய உறவுக்கு தடையா இருக்கக்கூடிய, உலகத்தோடு உங்களை இணைக்கிற எல்லாவற்றையும் எதை நீங்கள் தவிர்க்க கூடாது? UCKG-யினுடைய எல்லா சமூக வலைத்தளங்களையும் அவையாவன நம்முடைய நிகழ்ச்சிகள் ஃபேஸ்புக்கிலே, பிஷப் எடிர் மசேடோ அவருடைய வீடியோக்கள் யூடியூபிலே, யூனிவர் வீடியோ, மேலும் பல எல்லாமே தேவனுடைய காரியத்தோடு சம்பந்தப்பட்டவை மட்டுமே.
மீண்டும் ஜூலை 11ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை சுத்திகரிப்பிற்கான 21 நாட்கள் ஒரு மாபெரும் காரியத்திலே ஒருங்கிணையுங்கள். ஆசீர்வாதமான தானியேலின் உபவாசமாய் இருக்கட்டும். வணக்கம், என் பேர் ஜெனிஃபர். நான் கண்ணகி நகர் துறைப்பாக்கத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன். நான் சின்ன வயசுல இருந்தே சர்ச்சில் தான் வளர்ந்துட்டு இருந்தேன். நிறைய தடவை வந்து தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கேன். அதை வந்து நான் கவனமா எடுத்துக்கல. அப்படி இருக்கும் போதும் எனக்குள்ள வந்து பெரிய வெறுமையானது இருந்தது. அந்த வெறுமை எதனால உண்டாச்சு அப்படின்னா, நான் வந்து ரொம்ப தனிமையா இருந்தேன். எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருந்தது. எனக்கு பொறுமை கிடையாது. அந்த பொறுமை இல்லாததுனாலே அதிக கோபமானது வரும். அந்த கோபத்துல நான் எல்லாரையுமே பயங்கரமா திட்டுவேன், காயப்படுத்துவேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை சுத்தி யாரும் வரக்கூடாது, யாரும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு தனிமையில தான் நான் இருந்தேன். ஏன்னா யாராச்சும் பேசினா தேவையில்லாத பிரச்சனை வருதுன்றதுனால என்னை எப்பவுமே எல்லா விஷயத்துல இருந்துமே பிரிச்சு நான் தனியா மட்டும்தான் இருந்தேன். என் வாழ்க்கை தனிமையில தான் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் சந்தோஷமா வந்து என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்பதான் வந்து நைட்ல வந்து சில உருவங்களை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நைட் என்னால தூங்க முடியாது. சில நிழல் வந்து நடமாடுறத நான் பார்ப்பேன். சில நேரத்துல அந்த நிழல் வந்து என்னை அமுக்கிறத கூட நான் பார்த்திருக்கேன். என்னால வந்து அதை ஜெயிக்க முடியல. அப்படி இருக்கும்போது இது வந்து ரொம்ப கடினமான ஒண்ணா இருந்தது. நைட்ல என்னால தூங்கவே முடியாது. அப்படி இருக்கும்போதுதான் நான் யோசிச்சேன், நைட்ல தூங்க முடியல, இதனால நான் வந்து என்ன பண்ணலாம், சில பேர் கூட பேசலாம் அப்படின்ட்டு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குன்னே ஒரு குரூப் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே நைட்ல நான் பேச ஆரம்பிச்சேன். தேவையில்லாத விஷயத்த வந்து நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அவங்க பேசுறது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்ல இன்னைக்கு ஃபுல்லா நடக்கிறது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட நான் சொல்லிடணும், அப்பதான் என் மனசு ஃப்ரீ ஆகும்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்குள்ள வந்து அந்த வெறுமை இருந்தது. அப்பதான் வந்து இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியை பத்தி ஆலயத்துல பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அது வந்து உண்மையா எனக்குள்ள வந்து பேசக்கூடிய ஒரு சத்தமா இருந்தது. இதுல நான் கலந்துக்கணும், உண்மையா இந்த வெறுமை போகணும்னா நான் தேவனுடைய ஆவியை பெறணும், அது இருந்தா மட்டும்தான் என்னால ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதை பண்ணும்போது கூட பரிசுத்தாவே வந்தா எல்லாமே சரியாயிடுமா அப்படின்ட்டு நான் வந்து சோதிக்கணும் அப்படின்றதுனாலதான் இதுல நான் கலந்துக்கிட்டேன். அப்புறம் போக போகதான் தேவனுடைய வார்த்தையை வந்து அதிகமா பலனா நான் கேட்க ஆரம்பிச்சேன். அப்ப அந்த வார்த்தை எல்லாமே வந்து எனக்கு உதவ ஆரம்பிச்சுது. என் பழைய வாழ்க்கை எல்லாத்தையுமே நான் வந்து தியாகம் பண்ணணும்னு சொல்லி அப்ப நான் தேவன் இடத்துல கேட்டேன், தேவனே நான் எதை தியாகம் பண்ணட்டும்னு சொல்லி. அப்ப நான் என் பொருளாதார விஷயத்துலயும் சரி, என் சரீரபூர்வமா ஆவிக்குரிய விஷயத்துல எல்லாத்தையுமே நான் தேவன் இடத்துல தியாகம் பண்ணேன். இது எதுவுமே வந்து சுலபமானதா இல்லை. ஏன்னா நான் என் பழைய வாழ்க்கையை விடணும், அந்த தனிமை எல்லாத்துல இருந்து நான் வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லும் போது அது என்னை வந்து கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அந்த போன் காலா இருக்கட்டும், அது தொடர்ந்து எனக்கு வந்துட்டே இருந்தது, மெசேஜஸ் வந்துட்டே இருந்தது. பட் அது எல்லாத்தையுமே விட்டு நான் தேவனோட முன்னோக்கி போனோம், தேவன் தான் வேணும்ட்டு நான் தீர்மானிச்சு நான் போனேன். அதுக்கப்புறம் 2018 நான் வந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன். அப்ப வந்து தேவனோட இன்னும் அதிகமா பலனோடு நான் முன்னோக்கி போயிட்டு இருந்தேன். நான் முன்னோக்கி போயிட்டு இருக்கும் போதே பல பிரச்சனை எனக்கு வந்தது. அப்பதான் நான் உண்மையா புரிஞ்சுக்கிட்டேன், போராட்டம்ன்றது அப்ப நான் பார்த்த போராட்டம் கிடையாது. பரிசுத்தாவி கிடைச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனையில நான் ஜெயிக்கிறது மட்டும்தான் மிகப்பெரிய போராட்டமா இருக்கு அப்படின்ட்டு. அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே பிசாசு எனக்கு கொண்டு வந்தான். என் பழைய தனிமையை திரும்ப பிசாசு எனக்கு கொண்டு வந்தான். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தனிமையில தான் என் வாழ்க்கையை வாழ்ந்தேன். அதனால அந்த தனிமையை வச்சே பிசாசு என்னை தேவனிடத்துல இருந்து பிரிக்கிறான் அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன். அப்ப தொடர்ந்து நான் வந்து இல்ல, நான் எல்லாத்தையுமே ஜெயிக்கணும் அப்படின்ட்டு நான் தேவனோடு போராடி நான் முன்னோக்கி வந்துட்டே இருந்தேன். அப்ப வந்து லாக்டவுன் டைமா இருந்தது. லாக்டவுன் டைம்ல ஆலயம் எல்லாமே வந்து மூடப்பட்டதா இருந்தது. என்னால தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியல. அந்த நேரம் வந்து எங்க அப்பாவுடைய மரணமா இருந்தது. எங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க. அப்ப என் குடும்பம் எல்லாருமே வந்து ரொம்ப கவலையில வந்து போயிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு பொறுப்பு நிறைய வந்துருச்சு. என் தங்கச்சிக்கும் சில பொறுப்பானது இருந்தது. அப்ப யாருமே என்கிட்ட பேசல. திரும்ப அந்த தனிமை எனக்கு வந்தது. பிசாசு பல வகையில போராடினா என்னை அழிக்கிறதுக்காக, என்னுடைய வாழ்க்கையை திரும்ப பழைய நிலைமையில கொண்டு போறதுக்காக. அதுக்கப்புறம் திரும்ப நான் தேவனோட முன்னோக்கி வந்தேன். அப்பதான் வந்து காலில் வந்து எனக்கு அடியானது பட்டது. காலில் வந்து சில விஷயத்த நான் வந்து கடந்து போனேன். கால் பிரச்சனையினால சர்ஜரி பண்ணாங்க. ஸோ நிறைய விஷயம் வந்து நடந்து என்னால் நடக்க முடியாம அப்பவும் எனக்குள்ள ஒரு தனிமையானது வந்தது. அதையுமே தேவனோடு கூட நான் வந்து முன்னோக்கி
எதிர்த்து போகணும், இந்த காலை வந்து நான் ஒரு பிரச்சனையா வச்சுக்க கூடாது அப்படின்ட்டு நான் நினைச்சேன். அப்பதான் வந்து எனக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சது. நான் தனிமையா இருக்கும்போது உண்மையா தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்குறேனா இல்லையா அப்படின்றது எனக்குள்ள வந்து அந்த சத்தமானது ஏற்பட்டது. ஆலயத்துக்கு போனா மட்டும்தான் தேவனுடைய இருப்புன்றது கிடையாது. நான் ஆலயத்துக்கு போகாம இருந்தாலுமே, தேவனுடைய வார்த்தைய பிரசங்கத்தை எதுவுமே கேட்காம இருந்தாலுமே, என்னால தேவனோட தனிப்பட்ட விதத்துல வந்து என்னை ஈடுபடுத்திக்க முடியும், தேவனோட என்னால இருக்க முடியும் அப்படின்றத வந்து நான் கத்துக்கிட்டேன். அப்ப தொடர்ந்து நான் என்ன பண்ணேன்னா, தனியா இருக்கும்போது தேவனோட அதிகமா முன்னோக்கி போனேன். சோ என்னுடைய தியாகத்தை நான் வந்து பார்க்கும்போது, தேவனை நான் கனப்படுத்தும் போது, தேவன் எந்த அளவு என்ன வந்து பாத்துக்கிறாருன்றதை நான் பார்த்தேன். ஏன்னா தேவன் என்னை வந்து ஒரு கட்டத்திலயுமே வந்து கீழே விட்டு இல்ல, ஆனா கீழே விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை பிசாசு என்னை சோதிக்கும் போதும் தேவன் என்னை பலப்படுத்தினாரு. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், தேவனோட ஆவி எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் இந்த வெறுமை, இந்த வித தனிமை எல்லாத்துல இருந்தும் என்னால போராடி வர முடியுது அப்படின்றத வந்து நான் கத்துக்கிட்டேன். சோ தொடர்ந்து நான் தேவனோடு முன்னோக்கி போறேன். பிசாசு எந்த பிரச்சனையை கொண்டு வந்தாலும், இப்பவும் பல போராட்டம் இருக்கு, இருந்தாலும் தேவனோடு நான் வந்து முன்னோக்கி போறேன். ஏன்னா இதுக்கு ஒரே காரணம், பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறதுனால மட்டும்தான் இது எல்லாத்தையுமே நான் கடந்து வரேன். இன்னைக்கும் நான் வந்து தேவனோட கூட நான் முன்னோக்கி போறேன். ஆபிரகாமோட விசுவாசத்துல நான் முன்னோக்கி போறேன். இப்ப நான் சந்தோஷமா சொல்றேன், நானும் ஆபிரகாமோட பிள்ளை தான் அப்படின்னு. நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்திருக்கிறோம் மக்களை. நான் பீடத்தை அணுக விரும்புகிறேன் என்று நீங்கள் சொன்னால், ஜபத்திலே நீங்கள் பாருங்கள், ஆலயத்தின் ஒவ்வொரு பீடம் உங்களுக்காய் தயாரா இருக்கிறது. இதே அக்னி வந்து உங்களுக்குள் வித்தியாசத்தை உள்ளும் புறம்பும் ஏற்படுத்துவார். தயார்படுத்தலாம். ஜபத்தின் நேரமா இருக்கு. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, இந்த தருணத்திலே நான் உங்களிடம் கேட்கிறேன், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் உன் ஆவி தாமே தொடுவாராய். காரணம், நீர் எல்லாம் வந்தவர், எல்லாம் அறிந்தவர், எங்கும் நிறைந்தவர். இந்த நேரத்தில் உமால் எந்த இடத்துக்கும் சென்று எந்த மூளை முடுக்கிலும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற, ஆனால் நேர்மையோடு கூக்குரல் எடுகிற இந்த ஆத்மாவை நீர் தொட முடிந்து ஆத்மாவுக்குள் ஜீவனை கொண்டு வா. ஆத்மாவை ரட்சி. இந்த வாழ்க்கையில ஒரு புது நம்பிக்கை கொண்டு வா. நம்பிக்கை இழந்து தன் மீது தனக்கே ஒரு வெறுப்பு, சலிப்பு என்ற ஒரு மனநிலை உள்ள ஒருவராக இருந்தார். இந்த நிமிஷம் முதல் அது மாற கடவுள் வித்தியாசம் ஏற்படட்டும். இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மீதும் பிரசனத்தின் பொழிந்தருளப்படுதலை அறிக்கை செய்கிறேன். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருங்கள் மக்களை. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சி சந்திக்கும் வரை தேவன் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. சென்று வாருங்கள்.